வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன புதிய சபாநாயகராக தெரிவு. ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பீகாரில் உள்ள மகாபோதி ஆலயத்திற்கு விஜயம். பொது தேர்தல் செலவு அறிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்கள் இன்று நகரசபை முன்பாக போராட்டம். மன்னாரில் வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழா. வவுனியாவில் விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இன்று சீல் வைப்பு. மட்டக்களப்பு மயிலத்தமடு பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிப்பு. ரஷ்யாவின் ரசாயன உயிரியல் பாதுகாப்பு படைப்பிரிவின் தளபதி குண்டுவெடிப்பில் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரட்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரட்ன புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரி அவரின் பெயரை முன்மொழிய சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்தார். நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் கூடியது. இதன்போது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாணம் இடம்பெற்று புதிய சபாநாயகர் தெரிவும் இடம்பெற்றது. 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக ரன்வல ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடமாக இருந்த நிலையில் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரட்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய சபாநாயகருக்கு பிரதமர், சபை முதல்வர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிய சபாநாயகர் சுயாதீனமாக செயற்படுவார் என நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடிய போது புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரட்ன பதவியேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் சட்டமன்றத்தின் உரிமைகளை பாதுகாத்து கொண்டு மக்களுக்கு மேலும் உகந்த சேவையை வழங்குவதில் சபாநாயகருக்கு தனித்துவமான வகிப்பங்கு உண்டு. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தரமான அரசு சேவையை வழங்குவதில் சபாநாயகரின் பாத்திரம் தனித்துவமானதாகும். சகல உறுப்பினர்களினதும் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வேறுபாடின்றி செவிமடுப்பதன் ஊடாக ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காளராக சபாநாயகர் மாறுகிறார். முன்னாள் சபாநாயகரை போன்று நடந்து கொள்ளாது பணியை சிறப்பாக முன்னெடுக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் அவ்வாறு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஜனநாயகத்தின் தூண்களை பாதுகாப்பதனூடாக நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் எதிர்த்தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் சட்டமன்றத்தின் உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு மக்களுக்கு மேலும் உகந்த சேவையை வழங்குவதில் சபாநாயகருக்கு தனித்துவமான வகிப்பங்குண்டு. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தரமான அரச சேவையை வழங்குவதில் சபாநாயகரின் பாத்திரம் தனித்துவமானதாகும். சகல உறுப்பினர்களினதும் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வேறுபாடின்றி செவிமடுப்பதன் ஊடாக ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்குதாரராக சபாநாயகர் மாறுகின்றார். முன்னாள் சபாநாயகரை போன்று நடந்து கொள்ளாது பணிகளை சிறப்பாக முன்னெடுக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் அவ்வாறு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஜனநாயகத்தின் தூண்களை பாதுகாப்பதனூடாக நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் எதிர்த்தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ඉඩ ප්‍රස්ථාව නොලැබේවා කියලා
මොකද අපිට අවශ්‍ය இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கும் சாணக்கியனும் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு உண்மையிலே ஒரு சபாநாயகராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் நீங்கள் எங்களுடைய அனைவருக்கும் பொறுப்பானவர் நீங்களாகத்தான் இருப்பீங்கள். அந்த வகையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் எங்களை பாதுகாக்கிறதும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய சிறப்புரிமைகளை மக்களுக்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதும் உங்களுடைய பொறுப்பாகவே நீங்கள் கருதி அனைவருக்கும் சமனாக ஒரு நீதியான ஒரு சபாநாயகராக இருப்பீங்கள் என்று எதிர்பார்த்து எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரட்னவிற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதியுதீன் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை எனது கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதே போல எதிர்கட்சி சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே 2வது சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள். எனவே தங்களுடைய காலத்துக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதித்து ஒரு நேர்மையான செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவின் பீகாரில் உள்ள புத்தகயாவின் மகாபோதி ஆலயத்திற்கு விஜயம் செய்தார். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பீகாரில் அமைந்துள்ள புத்தகயாவின் மகாபோதி ஆலயத்திற்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். பீகாரை சென்றடைந்த ஜனாதிபதியை ஹயா விமான நிலையத்தில் வைத்து மூத்த அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். அத்துடன் புத்தகயாவின் மகாபோதி ஆலய வளாகத்திற்குள் சென்ற ஜனாதிபதியை பௌத்த பிக்குகள் வரவேற்றிருந்தனர். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் மகாபோதி கோயில் புத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. புத்தர் ஞானம் பெற்றதாக கூறப்படும் இடத்தை குறிக்கும் வகையில் புத்தகயாவில் உள்ள பழங்கால புத்தர் கோவில் இதுவாகும். பொதுத் தேர்தல் செலவு அறிக்கை விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. குறித்த செலவு அறிக்கையை கையளிக்கப்படாமை தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படுமாயின் குறித்த வேட்பாளர் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இழக்கப்படும் நிலை ஏற்படும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 7 வேட்பாளர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராய்ச்சி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பில் 3 சந்தர்ப்பங்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய தேதியில் அறிக்கையை சமர்ப்பிக்கப்படாமை மற்றும் குறித்த வேட்பாளரின் செலவு விவரங்கள் சரியான முறையில் சமர்ப்பிக்கப்படாமை, செலவழிக்க வேண்டிய தொகையை விட அதிகளவு செலவழித்தல் என 3 வகையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் குறித்த நபர் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்பாராயின் குறித்த நபரின் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்படும். அத்துடன் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு வேட்பாளராக போட்டியிட முடியாத நிலை ஏற்படுவதுடன் 1 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த நேரிடும். இதன் மேலதிகமாக எதிர்வரும் ஆண்டு நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தலிலும் குறித்த நபர்கள் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். தேர்தல் செலவு விவரங்கள் சமர்ப்பிக்கப்படாத வேட்பாளர்களின் விவரங்களை திரட்டுவதற்கு பெப்ரல் அமைப்பு என்ற ரீதியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு பவுனதீவு பிரதேசத்தில் சட்டவிரோத வழிசாராய விற்பனைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள
பருத்திச்சேனை மங்கையர் கொத்தணியின் ஏற்பாட்டில் சட்டவிரோத வடிசாராய விற்பனைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பேரணி பருத்திச்சேனை கிராமத்தில் இருந்து ஆரம்பமாகி தாண்டியடி கிராமத்திற்கு சென்று அங்குள்ள விசேட அதிரடி படையினருக்கு போதை தடுப்பு தொடர்பான மகஜர் கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பேரணி குறிஞ்சாமுனை ஊடாக வவுனதீவுக்கு சென்று வவுனதீவு போலீசாருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மண்முனை மேற்கு பிரதேச செயலகம் வரை சென்று பிரதேச செயலாளரிடமும் மகஜர் கையளிக்கப்பட்டது. பருத்திச்சேனை ஹாயாண்ட் மடு புது மண்டபத்தில் உள்ளிட்ட கிராமங்களை ஆண்டிய பகுதிகளில் மிக மோசமாக சட்டவிரோத சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறிய மங்கையர் கொத்தணி மற்றும் கிராம மக்கள் இணைந்து இவ் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்கள் இன்று நகர சபை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் இணைந்து இன்று சாவகச்சேரி நகர சபை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாவகச்சேரி நகர சபையால் அண்மையில் புதிதாக அமைக்கப்பட்ட கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கூறப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000ஆம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்பட்டு கடைகள் வழங்கப்படும் என நகரசபையால் உறுதியளிக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரசபையால் வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க கோரியும் போராட்டம் இடம்பெற்றது. வர்த்தகர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதனையடுத்து நகரசபைக்கு விரைந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு வர்த்தகர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த தருணத்தில் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவு அகற்றும் உளவு இயந்திரத்தினால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்ததாகவும் வர்த்தகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் காரணமாக அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் குறித்த கேள்வி கோரலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு இன்று உரம் வழங்கப்பட்டது. ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆழி உரம் கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு இன்று வழங்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன காணிகளுக்கு 1 ஏக்கருக்கு 12 கிலோ வீதமும் மானாவாரி காணிகளுக்கு 1 ஏக்கருக்கு 10 கிலோ வீதமும் உரம் வழங்கப்பட்டது. இவ்வாறு கிளிநொச்சி கமநல சேவைகள் நிலையத்திற்குட்பட்ட 2200 விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்பட உள்ளது. வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழா இன்று மன்னாரில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர்கள் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அலகு ஏற்பாடு செய்த வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இன்று காலை 8:30 மணியளவில் மன்னார் பிரதான பாலத்தில் இருந்து பண்பாட்டு ஊர்திகள், கலை ஆற்றுகைகள் பண்பாட்டு பவனியாக மன்னார் நகரசபை மண்டபம் வரை இடம்பெற்றது. தொடர்ந்து விருந்தினர்கள் பாரம்பரிய பொருட்கள் கண்காட்சி ஆரம்பித்து வைத்து அதனை பார்வையிட்டனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள் பங்கேற்றனர். கலைத்தவசி கலைஞர் சிவமாலை அரங்கில் தமிழ்த்தாய்க்கு மலர் மாலை அணிவித்து வடக்கு மாகாண ஆளுநர் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். தமிழ்த்தாய் வாழ்த்து, மங்கள இசை, வரவேற்பு நடனம், நடன நிகழ்வு, இசை நிகழ்வுகள், கண்டிய நடனம், ரபான் நடனம், உழவர் நடனம், வாழ் நடனம் ஆகியவை இடம்பெற்றன. பண்பாட்டு பெருவிழாவையொட்டி வடந்தை 2024 எனும் நூல் வைபவ ரீதியாக வெளியிடப்பட்டது. கலைக்குரிசில் விருது வழங்கல், 2023ஆம் ஆண்டுக்கான வடமாகாண சிறந்த நூலுக்கான பரிசு வழங்கல் மற்றும் இளங்கலைஞர் விருது வழங்கல் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், கலைஞர்கள், மக்கள் பங்கேற்றனர்.
வவுனியாவில் விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் விவசாய உற்பத்தி மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகஸ்தர்களால் இன்று சீல் வைக்கப்பட்டது. குறித்த நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளடங்கலாக இராணுவ புலனாய்வு பிரிவினரால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனையடுத்து இன்று காலை வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதுடன் தரமற்ற வகையில் காணப்பட்ட ஒரு தொகை பச்சை பயிறு மீட்கப்பட்டது. அதுடன் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திரவ பசலை ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் தரம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் பரிசோதனை முடிவடையும் வரை அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டது. இதேவேளை நாளைய தினம் குறித்த களஞ்சியத்தை சுகாதார பரிசோதகர்களும் ஆய்வு செய்ய உள்ளனர். இன்றைய நடவடிக்கையின் போது வவுனியா மாவட்ட அரசு அதிபர் BA சரத் சந்திர, மேலதிக அரசு அதிபர் தினேஷ்குமார், உரச் செயலகத்தின் பிரதி பணிப்பாளர் பந்துல விஜயவர்தன உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினரும் சமூகம் அளித்தனர். அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி அருணுகல கடன் வழங்கல் தொடர்பான பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது. சமுர்த்தி அருணலு கடன் வழங்கல் தொடர்பான பயிற்சி பட்டறை அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆலையடிவம்பு பிரதேச செயலக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி செயல் அமர்வில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். பயிற்சி பட்டறைக்கு வளவாளர்களாக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் சிவப்பிரியா சுதாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமுர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்புகளினூடாக வழங்கப்படும் இக்கடனை சமுர்த்தி வங்கியிலிருந்து பெறுதல் மற்றும் அதனை மீளச் செலுத்துதல் தொடர்பான பதிவேடுகள் பேணும் முறை தொடர்பிலும் விளக்கமளித்தனர். நிகழ்வில் வங்கி முகாமையாளர் எஸ் சுரேஷ்காந்த், பிரிவு சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்புகளின் தலைவர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டம் மனித உரிமைகள் பாதுகாவலர்களின் திறனை வலுப்படுத்தல் தொடர்பான செயலமர்வு இன்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்டம் மனித உரிமை பாதுகாவலர்களின் திறனை வலுப்படுத்தல் தொடர்பான செயலமர்வு திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. வாழ்வுரிமைக்கான மனித உரிமைகள் மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயலமர்வில் மனித உரிமை பாதுகாவலர்கள் என்றால் யார், மனித உரிமை பாதுகாவலர்கள் என்பதன் வரைவிலக்கணம், மனித உரிமை மீறல்கள் எவ்வாறு எங்கு நடைபெறுகிறது, அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. செயலமர்வில் திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். මයිලත්තුමඩු ප්‍රදේශයේ මහවැලි අධිකාරයට අයිති ඉඩම්වල මේ තෘණභූමි තියෙනවා. දැනටමත් මහවැලි අධිකාරිය இந்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. உற்பத்தி அதிகரிப்பினூடாக தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்குதல் என்ற எமது கொள்கையின் பிரகாரம் நாம் இந்த விடயத்தை பார்க்கின்றோம். இது தொடர்பில் உரிய அரசு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. இந்த விடயம் கடினமானதும் கவலையானதுமாகும். ஆதலால் மிகவும் அவதானமாக கையாள வேண்டியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு உரிய தரப்புடன் கலந்துரையாடிய பின்னர் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும். ඉඩ ලබා දීලා තියෙනවා. එතකොට මේවා දැන් ඇත්තටම ක්‍රියාත්මක වෙන්නේ වාලුතෙන් පටන් ගන්නවා කියලා මේ අපි සාකච්ඡා මට්ටමේ තියෙන ඒවා නෙවෙයි. යම් அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடலில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 4 அதிகாரிகளும் மத்திய வங்கியின் 5 அதிகாரிகளும் கலந்து கொண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வாஷிங்டனில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கான தீர்மானம் அரசாங்கம் மற்றும் IMF இடையே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாகவும் பிரதி நிதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை தெரிவித்துள்ளார். හරි ඒක ප්‍රශ්නයක් නෑ. මේක සූම් මීටින් එකෙන් කරන්න තිබ්බ මීටින් එකක් කියන එක ඔබතුමා හොයලා බලනවා. இதன்போது எதிர்க்கட்சி MP சாமர சம்பத் இன்று இவ்வாறு கேள்வி எழுப்பினார். சர்வதேச நாணய நிதியம் அதன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி குறித்தும் ஜூம் செயலி மூலமாக விவாதம் நடத்த ஒப்புக்கொண்ட போதிலும் மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சக அதிகாரிகள் பெரும் தொகையை செலவிட்டு வாஷிங்டனுக்கு ஏன் சென்றார்கள்?
இதற்கு பதிலளித்த பிரதிநிதி அமைச்சர், මේකෙදී Zoom මීටිං හරහා IMF ආයතනය සහ අනිත් පාර්ශවකරුවන් සමග නිතිපතා සම්බන්ධතාවයන් පවතිනවා. வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடலில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 4 அதிகாரிகளும் மத்திய வங்கியின் 5 அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வாஷிங்டனில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கான தீர்மானம் அரசாங்கம் மற்றும் IMF இடையே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. கலந்துரையாடல்களில் சிக்கலான தன்மை, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை மற்றும் நடத்த திட்டமிடப்பட்ட கலந்துரையாடல்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் காரணமாக வாஷிங்டன் கலந்துரையாடலில் பங்கேற்க அரசாங்கம் தீர்மானித்தது. கலந்துரையாடலின் ஒரு பகுதியை வாஷிங்டனில் நடாத்த சர்வதேச நாணய நிதியமும் அரசாங்கமும் ஒப்புக்கொண்டது. ஏனைய கலந்துரையாடல்களுக்கு IMF குழு இலங்கைக்கு வருகை தர ஒப்புக்கொண்டது. தூதுக்குழுவினரின் விமான செலவுக்காக 7.05 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 38,587 அமெரிக்க டாலர்கள் பயண செலவுக்கு செலவிடப்பட்டது. ආයතන සංඛ්‍යාව වැඩි නිසා දිනපතා සාකච්ඡා විශාල ප්‍රමාණයක් පැවැත්විය යුතු නිසා கோவிட் தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்யும் தீர்மானத்தை மேற்கொண்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். கொரோனா காலத்தில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கை என்னவென அவர் வினவினார். அதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, தற்போதைய அரசாங்கத்தில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ඒ නිසා අප මේ පිළිබඳව කරුණු දක්වලත් තිබෙනවා. මේ සම්බන්ධව ඉන්න නිලධාරීන්ට පමණක් නෙමෙයි, ඇත්තටම මේ සම්බන්ධ දේශපාලන තීන්දුවක් තිබෙනවා. கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்தமை தொடர்பிலான எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பது அனைவருக்கும் தெரியும். கடந்த அரசாங்கத்தின் அந்த செயற்பாட்டினை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரசியல் தேவைக்காக விஞ்ஞான ரீதியாக ஆராயாமல் அவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு காரணமான நபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடி தகவல்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை பிரதேச செயலக மட்டத்திலான தகனம் செய்யப்பட்ட ஜனசாக்களின் எண்ணிக்கையேனும் வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச திட்டமிட்ட ரீதியில் முஸ்லிம் மக்களை பழிவாங்கும் நோக்கில் நீரினூடாக கோவிட் தொற்று பரவும் என்ற கருத்தை தோற்றுவித்தார். அதனூடாக ஜனாசாக்களை எரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே நாட்டு பிரஜைகள் என்ற வகையில் தகனம் செய்யப்பட்ட ஜனாசாக்கள் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை உள்ளது. ஆகவே பிரதேச செயலக மட்டத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் எண்ணிக்கையை ஏனும் வெளிப்படுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கம் போன்று இனவாதமாக செயற்படாது என்ற நம்பிக்கையிலேயே நாம் இந்த வேண்டுகோளை அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் தெரிவான புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி சபாநாயகர் முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி சாலி தலைமையில் நாடாளுமன்றம் இன்று காலை கூடியது. இதன்போதே புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஃபைசர் முஸ்தபா சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். The official oath of affirmation of new members will take place now. I shall read out the names of each new member one by one. Honorable Mohammed Faizer Mustafa, Member of Parliament. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சுசீவ சேனசிங்க, மனோ கணேசன், இஸ்மாயில் முகமது, முத்து முகமது ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்.
கிளிநொச்சி கல்மடு குளத்தின் கீழான நெற்செய்கை காட்டு யானைகளால் அழிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டனர். கிளிநொச்சி கல்மடு குளத்தின் கீழ் பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயிர் செய்கை 70 நாட்களை கடந்த நிலையில் காட்டு யானைகளால் தொடர்ச்சியாக இரவு வேளையில் அழிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் இரவு பகலாக நித்திரையின்றி காவல் காக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டனர். இவ்வாறு யானைகளால் ஒவ்வொரு வருடமும் நெற்செய்கையில் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் யானை வேலி அமைக்கப்பட வேண்டும் எனவும் கல்மடு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றிய தலைவர் சந்துரு பெர்னாண்டோ மன்னார் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளாரை இன்று சந்தித்துள்ளார். அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றிய தலைவரும் சர்வதேச இசைக்கல்லூரி பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவருமான சந்துரு பெர்னாண்டோ மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளாரை இன்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு இன்று மாலை 5 மணியளவில் மன்னார் மடுத்திருத்தலத்தில் இடம்பெற்றது. அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் மடுத்திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் நிலையில் மடுத்திருத்தலத்திற்கு சென்ற அருட்கலாநிதி சந்துரு பெர்னாண்டோ வாழ்த்துக்களை தெரிவித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வவுனியா மாவட்டத்தில் இன்று விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் மழை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இன்று விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி படிமனையின் ஏற்பாட்டில் நகர சபையின் பங்களிப்புடன் சுகாதார பரிசோதகர்கள், போலீசார், இராணுவத்தினர் இணைந்து டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை துப்புரவு செய்தனர். இதன்போது வவுனியா நகரம், வைரவு புளியங்குளம், ரம்பைக்குளம், ராணிமில் வீதி, வெளிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதியோரங்கள் மற்றும் வாய்க்கால்களில் காணப்பட்ட பொலித்தீன்கள், வெற்றுப்போத்தல்கள், சிரட்டைகள், மட்பாண்ட துண்டங்கள், டயர்கள் மற்றும் நீர் தங்கி நிற்கக்கூடிய பொருட்களும் அகற்றப்பட்டன. மட்டக்களப்பு தீரணியம் பாடசாலையின் ஒளிவிழா இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு தீரணியம் பாடசாலையின் ஒளிவிழா மற்றும் வருட இறுதி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒருங்கமைப்பில் 2024ஆம் ஆண்டின் நிறைவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒளி விழா நிகழ்வு மற்றும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் ஸ்தாபகரும் தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் உளநல மருத்துவ சேவை ஆலோசகரும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை வைத்திய நிபுணர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு மறை மாவட்ட குழு முதல்வர் ஜோர்ஜ் ஜீவராஜ், அமலமரி தியாகிகள் சபையின் தந்தையர்களான அர்ப்பணி யோகராஜா அடிகளார் மற்றும் அருட்பணி பிலிப் ரஞ்சனகுமார் அடிகளார், நடத்தை மற்றும் சிகிச்சை வைத்தியர் சகாய தர்ஷினி, பெல்ஜியம் நாட்டு மாணவர்கள், தீரணியம் திறந்த பாடசாலை அதிபர் அருட்சகோதரர் மைக்கேல், தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் அருட்சகோதரர் ஸ்டீபன் மெதியூ, தீரணியம் திறந்த பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். ஜெனீவா சமவாயங்களின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. ஜெனீவா சமவாயங்களின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த கலந்துரையாடலும் கண்காட்சியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்தின் பிரதி தூதுவர் ஒலிவர், சர்வதேச செஞ்சிலுவை சங்க தூதுக்குழு தலைவர் ஜபாஸ், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீஸ்கந்தராஜா, பேராசிரியர் வேட்டி தமிழ்மாறன் ஆகியோரும் பங்கேற்றனர். எதிர்பார்ப்பின் காரணமாகவே மக்கள் ஜேவிபிக்கு ஆணை வழங்கியுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார்.
හැකිවෙන ආකාරයට කටයුතු කරන්න කියන ඉල්ලීම තමයි අපිට விடுதலை முன்னணி அரசாங்கம் தேர்தலில் கூறிய விடயங்களிலிருந்து மாறுபட்ட விதத்திலேயே செயற்படுகின்றது. மக்கள் எதிர்பார்த்த விடயங்களுக்கு அப்பால் அரசாங்கம் செயற்பட்டு வருவதையே அவதானிக்க முடிகிறது. மின் கட்டணம், எரிபொருள் விலை என்பவற்றை குறைப்பதாக கூறி அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக தெரியவில்லை. அனைத்து விடயங்களிலும் மாற்று கருத்தை தெரிவித்து வந்த அரசாங்கம் தற்போது வேறுபட்ட விதத்தில் செயற்பட்டு வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த அரசாங்கம் எத்தேச்சையாக செயற்படும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியை போன்று நெருக்கடியையே சந்திக்க நேரிடும். மக்கள் எம்மை தோற்கடித்து மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளனர். அந்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். හිතෙන්න පුළුවන් මොකද ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයත් එක්තරා අවස්ථාවක මහ උජාරුවෙන් කිව්වනේ මම තමයි හොඳටම කරේ කියලා. ඒ ජනතා බලාපොරොත්තු ඉටු කිරීමට හැකි වෙන ආකාරයට කටයුතු அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவியான ஷாங் டோங்மேய் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து பெண்கள் வலுவூட்டல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பரஸ்பர முயற்சிகள் குறித்து கலந்துரையாடினார். ஷாங் டோங்மேய் மற்றும் அவரது தூதுக்குழுவினரை வரவேற்ற பிரதமர் கலாநிதி அமரசூரிய இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீடித்த நட்புறவை பாராட்டினார். இந்த கலந்துரையாடல் பெண்களின் சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஆகியவற்றில் பகிரப்பட்ட சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் மையமாக கொண்டிருந்தது. பெண்களின் தொழிற்பள்ளி ஈடுபாடு மற்றும் கீழ்மட்ட பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது உட்பட சீனாவின் முன்னேற்றங்கள் குறித்து ஷாங் டோய்மெய் விளங்கினார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹொயிங் சைங் உட்பட இலங்கை சீன தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் இலங்கை குழுவின் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் ஷாஹரிகா போகாவத்த, வெளியுறவு அமைச்சின் கிழக்கு ஆசியாவிற்கான பணிப்பாளர் நாயகம் ருவந்தி தெல்பிட்டிய மற்றும் கிழக்கு ஆசிய பணிப்பாளர் உதானி குணவர்த்தன ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய விஜயம் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானே தெரிவித்துள்ளார். මට මෙතනදී පෙන්වන්න ඕන වැදගත්ම කාරණාව ජාතික ජනබලවේගයේ ඉන්දියන් විරෝධයේ ඓතිහාසික කාරණයක් විතරක් නෙවෙයි. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி இந்திய விரோத கொள்கையையே பின்பற்றி வந்தது. இதனை அனைவரும் நன்கு அறிவர். இத்தகைய பின்னணியில் பாரிய இந்திய விரோத கொள்கை உடைய தரப்பினர் எவ்வாறு இப்பொழுது இந்தியாவுடன் இணைந்து செயற்பட முன்வந்தனர் என்ற கேள்வி எழுகிறது. தேசிய மக்கள் சக்திக்கும் கூட இந்திய விரோத கொள்கையை காணப்பட்டது. நாம் எமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பங்களிப்புடன் சில அபிவிருத்தி திட்டங்களை கொண்டுவர எத்தனித்த போது அவற்றுக்கு தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆனால் இப்பொழுது காங்கேசந்தூரை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்ளும் வகையிலான கலந்துரையாடலில் ஜனாதிபதி முன்னெடுத்திருந்தார். அதேபோன்று மேலும் பல விடயங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. தேசிய மக்கள் சக்தியினர் தற்போது இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றமையே புலனாகின்றது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொருட்டு ராஜதந்திர ரீதியிலும் இரட்டை நிலைப்பாட்டையே தேசிய மக்கள் சக்தி செயற்படுத்தியுள்ளமை தெளிவாகின்றது. தேர்தலுக்காக மக்களுக்கு பொய்யுறுத்துள்ளமையே இதனூடாக வெளிப்படுகின்றது. ඊයේ මෝදි අගමැතිතුමා එක්ක KKS කංකසන්තුරේ වරාය සංවර්ධන ව්‍යාපෘතිය පිළිබඳව වර්තමාන ආණ්ඩුව කතා කරනවා. மட்டக்களப்பு ஈராவூரில் இன்று அதிகாலை கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. மட்டக்களப்பு ஈராவூர் ஆறுமுகத்தான் குடியிருப்பு பிரதேசத்தில் இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றது. வேகமாக வந்த கார் ஒன்று மூடியிருந்த வர்த்தக நிலையத்தை உடைத்துக்கொண்டு உட்புகுந்ததால் அந்த கடை மற்றும் அக்கடைக்குள் நிறுத்தப்பட்டிருந்த வேன் ஒன்றும் சேதமடைந்துள்ளன. விபத்தை ஏற்படுத்திய கார் பலத்த சேதமடைந்துள்ளது. சாரதியின் தூக்க கலக்கம் இவ்விபத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். ஈராவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை சம்பூர்
நீனாக்கேணி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள நீனாக்கேணி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகளுடன் இருவரை சம்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது அனுமதி பத்திரமின்றி கொண்டு செல்லப்பட்ட 7 மாடுகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட வட்டாரக வாகனம் ஒன்றுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் வாகன பேட்டரிகளை திருடி வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா நெடுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேப்பங்குளம் பகுதியில் உள்ள வாகன திரைப்படம் ஒன்றில் வாகன பேட்டரிகளை களவாடிய குற்றச்சாட்டில் 2 நெடுக்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த வாகன திரைப்படத்தில் வாகன பேட்டரிகள் களவாடப்பட்டுள்ளதாக நெடுக்குளம் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய நெடுக்குளம் போலீசார் ரகசிய விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது 4 வாகன பேட்டரிகளுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் குறித்த குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதென சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.